ஐயா துணை. இன்றே அகில வாசகம். முட்டிரவி நீரும் உதித்து வந்தே நாளையிலே இப்பிறவி துயரம் எல்லாம் வரும்படிக்கே பண்டு ஒரு சாபம் பகர்ந்தேன் நான் மைத்துனரி அன்று சாபம் பகர்ந்து அது கேட்டு கொண்டருளும் குரோணி ஒரு சூரே கொடும் பாவி தான் பிறந்து ஸ்ரோணிதமாய் வரவி தொல் புவியெல்லாம் ஒழுங்கி என்னோடு ஈஸ்வரியாள் எல்லோரையும் ஒழுங்க நின்னோடு மாயவரி நீ ஒருவன் தப்பி மிக என்னை நினைத்து தவம் இருந்தாய் நீ கீழ் உலகில் தென்னவனி நீயும் செய்ததவம் அதனால் எழுந்தருளி நானும் என்ன வரம் வேணும் என்றே குளிர்ந்த குணம் ஆனே கோவேந்தே நீ மாறி கேட்டாயே சூரன் உடல் கீரிதுண்டை ஆராக்கி தாட்டாண்மையாக தரணிதனில் விட்டெறியே வாரம் தரும் என்று வாக்காக கேட்டவுடன் தாரம் தரமே துண்டம் தரணிக்கெல்லாம் பிறந்து மாத்தானாய் உனக்கு வருங்காறு யுகம் வரையும் சீற்றத்துடனே சேடம் எடுக்கும் என்று சொல்லி தந்த வரத்தின் தன்மையால் இந்த முறை எந்தன் மேல் கோபம் ஏன் சொல்ல போறீர்கான் என்று அந்த ஈசர் இப்படியே சொன்னவுடன் அன்று மகாமால் ஆகம் களிகூந்து ஆனாலும் நான் கேட்டேன் அவ்வரங்கள் ஆனாலும் மானவர நியாயே வரம்பளித்து போட்டீரே இதற்கு முன் ஏதாலும் என்னை அறியாத வண்ணம் ஒதுக்கில் இருந்தோர் வறுமை உங்களால் செய்ததுண்டோ மும்முறை போல் என்னை ஓவந்து கணியாமல் அம்முறையே நீரும் அழித்தது ஏன் ஈசுரரே என்னை கெணியாமல் இக்கலியை செய்ததினால் நன்னமிர்த ஈசுரரே நம்மாலே கூடாது அழிப்பது கலியை அங்கேலே கூடாது விழிப்பதென்ன நம்மாலே விபரம் இடக்கூடாது நம்மாலே ஒன்றும்
நடவாது ஈசூரரை சும்மா என்னோடிருந்து சோலி பண்ண வேண்டாம் கான். ஊகத்துக்கு ஊகங்கள் ஓடி தீரிந்தலைந்து மாகத்தூமை சந்து சாதை சாதை முறிந்து நோதப்பா. தூங்கி விடியாமல் திமிர் போல் சரீரம் எல்லாம் ஏங்கி மிக வாடுதப்பா. என் திருவை காணாமல் பாவிகள் பண்ணிவிட்ட பாட்டை மிக எண்ணுகையில் ஆவி மிக வாடி அங்கம் எல்லாம் சோறுதையா. அந்த முழு பாவிகளில் அதிகப்படு பாவிவன் சந்ததிக்கு தாய் தகப்பன் தாழ்ந்து நின்று ஏவல் செய்தால் ஐயா.